ஹாய் சொந்தங்களே, எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த மாதம் வந்து வேலண்டைன்ஸ் டே வரப்போகுது. அண்ட் உங்களில் சில பேர் வந்து அவங்களோட ஸ்பெஷலான பர்சனுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறது, ப்ரப்போஸ் பண்ணுறது அப்படின்னு பிளான்ஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. இந்த வீடியோவில் அமெரிக்காவில் டேட்டிங் கல்ச்சர் எப்படி இருக்குது அண்ட் இந்தியாவை கம்பேர் பண்ணையில் இங்கே வந்து எப்படி வித்தியாசமாக இருக்குது அண்ட் புதுசாக இந்தியாவிலேருந்து அமெரிக்காவை வந்தவங்க தங்களை வந்து எப்படி பாதுகாத்துக்கலாம், டேட்டிங் சேஃப்டி அப்படின்னு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. ஸோ டேட்டிங்னாலே வெஸ்டர்ன் கல்ச்சர் தான் அப்படின்னு ஒரு பேச்சு வந்து நம்ம ஊர் மக்கள் மத்தியில் அன்றாடம் ஓடுறது நம்மளால் கேட்க முடியும். அண்ட் அதோட வெஸ்டர்ன் கல்ச்சர்லேருந்து இதெல்லாம் கற்றுக்குறாங்க அப்படின்னு மேடை பேச்சுக்களில் நம்ம வந்து நிறைய விஷயங்களை வந்து கேட்கவும் முடியும். அண்ட் நான் சின்ன வயசாக இருக்கும்போது இருக்கிற ஒரு ஃபேமஸான எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஷங்கர் டைரக்ட் பண்ண பாய்ஸ் படத்தில் அவங்க வந்து இப்போ புதுசாக டேட்டிங்னு ஒரு கல்ச்சர் வர இங்கே கொண்டு வந்திருக்காங்க. கொஞ்சம் புதுசாக இங்கே வந்து இந்த ஊர் பசங்களை இப்போ பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பேரண்ட்ஸ்லாம் சண்டை போடுற ஒரு சீனில் வந்து இது வரும். அண்ட் இந்தியாவில் கல்ச்சர் டிஃப்ரெண்ட்டாகவும் அண்ட் அமெரிக்காவில் ஆப்வியஸ்லி டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இங்கே இருக்க இந்த அமெரிக்கன்ஸ் மத்தியில் டேட்டிங் கல்ச்சர் வந்து சாதாரணமாக இருக்கும். நான் சின்ன வயசாக இருக்கும்போது கூட அண்ட் இப்போவும் கூட நிறைய இந்தியன் மூவிஸில் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா அப்படின்னாலே வந்து டேட்டிங்லாம் வந்து சாதாரணமாக போகிறது அது இது அப்படி சொல்லி கொஞ்சம் மிகையாக காமிப்பாங்க. அதை பார்த்துட்டு இப்படி தான் இருக்கும் போல், இதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணம் போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இங்கே அமெரிக்காவுக்கு வந்து படிக்க வராங்க ஸ்டூடெண்ட்ஸாவோ இல்லை வேலை பார்க்குறதுக்கு புதுசாக வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் தெரியல அப்படின்னா பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம நியூஸ் பேப்பரில் அடிக்கடி இந்த ஒரு ஹெட்லைனை பார்க்க முடியும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல்லான வேலை செய்த அழகிகள் கைது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அடிக்கடி நியூஸ் பேப்பரில் பார்க்க முடியும். ஆனால் அந்த நியூஸ் பேப்பரில் அந்த அழகிகள் கூட இருந்த அழகன் கைது அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு வாட்டி கூட பார்த்துருக்க முடியாது. ஏன்னா அந்த மாதிரி அவங்க போட மாட்டாங்க, போடவும் முடியாது. அதுக்கு வந்து காரணம் இருக்குது. இந்தியாவில் வந்து தாம்பத்தியத்தை வாங்கிறது வந்து குற்றம் கிடையாது. இப்போது மற்ற யாரையும் வச்சு பேச முடியாது, அதனால் என்னையே எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறேன். இப்போ நான் வந்து சென்னைக்கு போயிட்டு தாம்பத்தியத்தை வாங்குறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அந்த நேரத்தில் திடீர்னு வந்து போலீஸ் வந்து ரைட் பண்ணி எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. மிஞ்சி போனால் இந்த வயசில் உனக்கு எதுக்கியா அப்படின்னு சொல்லிட்டு 2 அறையலாம், இல்லை வந்து சும்மா ஸ்டேஷனில் உட்கார வச்சுட்டு பயம்பூத்தி அமுச்சுட்டலாம். இதை தான் அவங்களால பண்ண முடியும். அவங்களால சட்ட ரீதியாக என்ன வந்து புக் பண்ண முடியாது. வேணா ரொம்ப நான் அதை காண்டி எடுத்து ரொம்ப ஓவராக பேசிட்டேன் அப்படின்னா நியூசன்ஸ் கேஸ்ன்னு சொல்லிட்டு மற்ற கேஸில் வேணால் அதாவது புக் பண்ணுற வாய்ப்பு இருக்கே தவிர இந்த கேஸில் வந்து புக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா தாம்பத்தியத்தை வாங்குறது வந்து சட்டப்படி குற்றம் கிடையாது. அதே நேரத்தில் இண்டிபெண்ட்டாக தாம்பத்தியத்தை விற்கிறதும் குற்றம் கிடையாது. ஆனால் அது சுற்றி இருக்கிற அந்த எல்லா ப்ராசஸுமே இல்லீகல். அது டிஃப்ரெண்ட்டான டாபிக், அதனால் அதுக்குள்ளே நம்ம வந்து போக வேண்டாம். ஆனால் அமெரிக்காவில் அப்படி கிடையாது. இப்போ அதே சிச்சுவேஷன் நான் அமெரிக்காவில் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து இங்கே போய் தாம்பத்தியத்தை வந்து காசு கொடுத்து வாங்குறேன். அப்போது அந்த சிச்சுவேஷன் திடீர்னு வந்து போலீஸ் ரைடு வராங்கன்னு வச்சுக்கோங்க. இங்கே வந்து தாம்பத்தியத்தை விற்கிறதும் குற்றம், தாம்பத்தியத்தை வாங்குறதும் குற்றம். ஸோ பையிங் அண்ட் செல்லிங் ரெண்டுமே குற்றம். நீங்கள் இந்த ஹெட்லைன்ஸை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து தப்பான விஷயத்தை விற்ற அழகைகள் கைது அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க கிட்டே போயிட்டு தாம்பத்தியத்தை வாங்கின அழகன்கள் கைதுன்னு சொல்லிட்டு எல்லாரோட ஃபோட்டோவும் போட்டுருவாங்க. ஸோ இங்கே வந்து இப்படி தான் இருக்கும். அண்ட் இந்த டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான டிஸ்டிங்ஷன். இது வந்து சில பேருக்கு தெரியாமல் இங்கே வந்து மாட்டிக்கிட்ட கேசஸும் நிறைய இருக்குது. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் இங்கே வந்து ஒரு கான்சுலேட் ஜென்ரல் அவரை வந்து மீட் பண்ணேன். அவரை மீட் பண்ணிவிட்டு சாதாரண பேசும்போது நான் இந்த மாதிரி கான்டென்ட் க்ரியேஷன் வந்து பண்ணுறேன், யூடியூப் வச்சு பண்ணுறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவர் ஃபஸ்ட்டு வந்து கேட்ட ஒரு ஹெல்ப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு சில பாயிண்ட்ஸ் கொடுக்குறேன் பிரதர், அது நீங்கள் என்ன பண்ணுங்கள், நான் தயவுசெய்து வந்து மக்களுக்கு வந்து போட்டு காமிங்க, இதை வந்து எஜுகேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னார். இப்போ இங்கே வந்து படிக்க இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க, இல்லை வந்து வேலை பார்க்க ஒருத்தங்க வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு ஏதாவது சட்ட ரீதியாக லீகலாக மாட்டினாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த கான்சுலேட்டுக்கு சொல்லணும். இதுதான் ரூல். அவர் ஃபஸ்ட்டு ஃபோன் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு இந்தியன் அரெஸ்ட் ஆயிருக்காரு அப்படின்னு சொன்னாலே எனக்கு தெரியும் இந்த 2 விஷயங்களாக தான் இருக்கும். அது என்னென்னா, ஒன்று வந்து ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ், இன்னொன்று வந்து மைனர் கேர்ள் வந்து டேட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இந்த 2 விஷயங்கள் தான் முக்கால்வாசி இருக்கும் பிரதர், அதனால் எஜுகேட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஊர் போலீஸ்காரங்களே அவங்களாம் வந்து ஒரு ஃபேக் ப்ரொஃபைல், நான் நிறைய டேட்டிங் ஆப் இருக்குது, நிறைய வந்து வெப்சைட்ஸ் இருக்குது, அதில் அவங்களாம் வந்து ஒரு ஃபேக் ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணிவிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மேட்ச் பண்ணிவிட்டு பேச ஆரம்பிப்பாங்க. அந்த பொண்ணு மாதிரியே வந்து பேச ஆரம்பிப்பாங்க. இது தெரியாமல் நம்ம ஊர்லேருந்து வர பசங்க வந்து ஓகே நம்ம ஸ்டூடெண்ட் படிக்க இங்கே வந்துட்டோம், நம்ம வந்து இங்கே இருக்க அமெரிக்கன் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சி கூட வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த இங்கே வந்து இந்த கலாச்சாரம் எல்லாமே வந்து டேட் தானே, இந்த லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து சும்மா பார்த்து பேசுறது, மீட் பண்ணுறது தானே அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து தப்பாக நினச்சிக்கிறாங்க. அதனால் என்ன ஆகுதுன்னா, அவங்க போயிட்டு வந்து பேசுவாங்க. பேசும்போது அந்த போலீஸ்காரங்க வந்து ஸ்பெசிஃபிக்காக என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு வந்து 14 வயசு தான் ஆகுது, எனக்கு வந்து 15 வயசு தான் ஆகுது அப்படிங்கிற மாதிரி இன்டென்ஷனாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கம்மியான ஏஜ் சொல்லுவாங்க. சொன்னதுக்கப்புறமும் அவர் சேட் பண்ணுறாரா, கண்டினியூ பண்ணுறாரா அப்படின்னு பார்ப்பாங்க. இந்த மீட் பண்ண போகிறாங்க பார்த்தீங்களா, அங்கே தான் ப்ராப்ளமே. ஏன்னா இந்த மாதிரி மீட் பண்ண போகும்போது நீங்கள் வந்து வீட்டிலேருந்து அவங்கள மீட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற அந்த இன்டென்ஷனோட நீங்கள் கிளம்புனாலே முடிஞ்சிடுச்சு. நீங்கள் வந்து கன்விக்ட் அவங்க வந்து உங்கள் மேலே கேஸ் போட்டு கன்விக்ட் ஆக்கிடலாம். ஏன்னா நீங்கள் ஒரு சில பேர் வந்து போவாங்க, பாதி தூரத்தில்
இல்லைப்பா இது சரிப்பட்டு வராதுன்னு நினைக்கிறேன், எதுக்கு தேவையில்லாமல் அப்படின்னு சொல்லி திரும்பி வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க வீட்டுக்கு. அண்ட் அந்த மாதிரி கேசஸில் கூட ஒருவேளை போலீஸ்காரங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் ஆள் வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா, நீங்கள் வீட்டிலேருந்து கிளம்பிட்டீங்கன்னு தெரிஞ்சாலே அவ்வளோதான், உங்களை வந்து லீகலாக உங்களுக்கு வந்து சட்ட பிரச்சனையில் மாட்டுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அண்ட் அந்த மாதிரி நிறைய பசங்க மாட்டியிருக்காங்களும் கூட. நீங்கள் யூடியூப்லேயே இந்த மாதிரி வந்து ஸ்டிங் ஆப்ரேஷன், இந்த மாதிரி வந்து மைனர் பொண்ணை வந்து மீட் பண்ண வந்து இந்தியர் கைது அப்படிங்கிற மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் கூட வந்து பார்க்க முடியும். இங்கே மட்டும் இல்லை, யூகே இந்த மாதிரி அதர் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் கூட இந்த மாதிரி வந்து ஸ்டிங் ஆப்ரேஷன் பண்ணி அவங்க வந்து வீடியோ போடுறது கூட யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் வந்து இருக்குது. அண்ட் இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு. இங்கே புதுசாக வரவங்க அண்ட் இங்கே வந்து டேட்டிங் பண்ணுறவங்களுக்கு இந்த விஷயம் கன்ஃபார்மாக தெரிஞ்சிருக்கணும். இங்கே இருக்க அமெரிக்கன்ஸே அவங்களோட பசங்களுக்கு எப்படி அவங்க சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மைனர் பொண்ணு அப்படின்னும் போது அவங்க வந்து கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோ தம்பி, ஏன்னா இப்போ கூட இல்லை, அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு கூட இந்த மாதிரி நான் சின்ன வயசாக இருக்கும்போது இப்படிலாம் பண்ணிட்டான் அப்படின்னு அந்த பொண்ணு வந்து தேவையில்லாமல் அக்யூஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எங்கேயுமே எதுவும் பண்ணாத அப்படின்னு அவங்களே வந்து அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு தான் இங்கே வந்து டேட்டிங் கல்ச்சர் அண்ட் இந்த மைனர் விஷயம் வந்து இருக்குது. ஸோ அவ்வளோதாங்க. நான் சொன்ன இந்த விஷயத்தில் வந்து இல்லை ப்ரோ எனக்கு 1-2 பாயிண்ட் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுனாலோ, இல்லை இந்த பாயிண்ட் நீங்கள் தப்பாக சொல்லிட்டீங்க ப்ரோ அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுனாலோ தாராளமாக வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, டாடா, டேக் கேர், பை பை அண்ட் சந்தம் தர சப்ஸ்கிரைப்.